உளுந்தூர்பேட்டை அருகே சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு, இந்த கோர விபத்து எப்படி நடந்தது? படுகாயமடைந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் பயணிச்சாங்க? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இருந்து ஒரு தனியார் டிராவல்ஸ் பேருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை கமுதியை சேர்ந்த செந்தில்வேல் என்பவர் ஓட்டிச் சென்றார். இந்த பேருந்து இன்று அதிகாலை உளுந்தூர்பேட்டை அடுத்த ஆசனூர் சிட்கோ என்ற இடத்தில் சென்றபோது பேருந்து சாலை ஓரமாக டிரைவர் நிறுத்தி வைத்திருந்தார். அந்த நேரத்தில் திருச்சியில் இருந்து சென்ற ஒரு லாரி திடீரென கண்ணிமைக்கும் நேரத்தில் தனியார் டிராவல்ஸ் பேருந்தின் பின்பகுதியில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்ததால் பேருந்தில் இருந்த 15க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தனர். மற்றவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். உடனடியாக அங்கு சென்ற எடக்கல் காவல் நிலைய போலீசார் காயமடைந்த அனைவரையும் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் 2 கிரேன்கள் மூலம் அந்த விபத்துக்குள்ளான பேருந்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த விபத்தினால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த படுகாயம் அடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று தற்போது அவருடைய மேல் சிகிச்சைக்காகவும் பல்வேறு அவருடைய ஊர்களுக்கும் சென்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து எடக்கல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.